cinemaplusnews.com. குழப்பம் மண்பானையும் துஷந்த் தயாரிச்சிருக்கிற படம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன் ராம் அவர்களுக்கு. ஃபோன் பண்ணும்போது துஷந்த் வந்து ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபோனில் அப்பாவை கொடுப்பேன். யார் பேசுகிறது? நான் வாசு பேசுகிறேன். கொஞ்சம் இருங்க, அப்பா வெளியே அங்கே உள்ளே இருக்காங்க, அப்புறம் கூப்பிடுங்க. இல்லைப்பா, அப்புறம் கூப்பிடுங்க. இல்லைப்பா நான் பேசணும். ஐயோ நான் படிக்கணும், தயவுசெய்து சொல்கிறது கேளுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாரு. ஸோ படிக்கும்போதே தான் எப்படி இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு உணர்வு உள்ள ஒரு பொறுப்போட வளர்ந்த பிள்ளை தான் துஷந்த். ஸோ அந்த பிள்ளை எடுத்த படம் நிச்சயமாக மிகச்சிறந்த படமாக தான் இருக்கும். எனக்கு கதை கேட்டிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நானோ ராம்குமாரோ இல்லை பிரபுவோ இந்த கதையில் கலந்துக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஏன்னா இது பசங்க செய்கிறது பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பெரிய பெருமை என்னன்னா, இப்போ எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னா, எப்பவுமே நான் வாழ்க்கையில் அங்கிளை மறக்கவே மாட்டேன், சண்முக அங்கிளை. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நான் இப்படி நிற்கிறதுக்கு ஒரு காரணம் சண்முக அங்கிள். ஏன்னா அவர்கிட்ட நான் சிவாஜி சார்கிட்ட முதல்ல ஒரு கதை சொல்ல போனேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில். ரொம்ப எமோஷ்னலாக அவர்கிட்ட அப்படி பர்ஃபார்ம் பண்ணி, நான் எப்பவுமே கதை சொல்லும்போது கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுவேன், என்னுடைய பழக்கம் அது. அப்போ அவர் என்னை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போதும் நாளைக்கு வா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டார். சரி பிடிக்கல போல இருக்கு, விட்டுட்டார் போல இருக்குன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அப்போ பாரதி உடம்பு சரியில்லை, நானும் பாரதியும் தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், பாரதி வாசுவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மறுநாள் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் ராம் ஃபோன் பண்ணார், அங்கிள் கூப்பிடுறாரு நீ வான்னு. அப்புறம் நான் அங்கிள்கிட்ட போன அப்புறம் தான் சொன்னார், நீ கதை சொன்னியா? ஆமாம் அங்கிள். என்ன படம் பண்ணியிருக்கேன்? பன்னீர் புஷ்பங்கள், மதுமலர், மெல்ல பேசுங்க அப்படின்னு நான் பாரதி சேர்ந்து பண்ணியிருக்கோம். சரி எப்படி போச்சு? எல்லாம் நல்லா பேர் பன்னீர் புஷ்பம் நல்லா போச்சு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூ எழுதுனாங்க. ரிவ்யூ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பொட்டி நிறைய பணம் வரணும், படம் எடுத்தால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும், வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கணும், அப்படி தான் படம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கமர்ஷியலாக பண்ணுங்க
சிரிக்க வைங்க, சந்தோஷப்பட வைங்க, படம் பார்க்கும்போது அவங்கள மறந்து அவங்க சிரிக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நீதிநெல்னு ஒரு படம் பண்ணோம். அதுக்கப்புறமும் நான் தனியாக பண்ணும்பொழுது அவர்கிட்ட போய் கேட்டேன், அங்கிள் நான் இந்த மாதிரி நானும் பாரதி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாரதியும் ஒரு படம் பண்ணுறாரு, நானும் ஒரு படம் பண்ணுறேன், அப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், பசங்க கூட ஒரு படம் ஆரம்பிச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னாரு. யார் அங்கிள்னு கேட்டேன். ராமு பிரபு எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அறுவடை நாள் படம். நான் அந்த ஷூட்டிங்கை போல் அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. அந்த அங்கிளோட ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், ராமு பிரபு அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேனராக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அப்பாவுடைய வேலையை பிள்ளைகளும், அந்த பிள்ளைகள் அதை இன்னும் பெருசாக்குறாங்க. அருமையான படங்கள், வெற்றி விழா, மன்னன், அவங்க எடுத்த படங்கள்லாம், சந்திரமுகி, எல்லா படங்களும் பிரமாதமான படங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், அந்த மாதிரி ஒரு அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்றைக்கி இந்த படத்தை எடுத்திருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு போக போகிறீங்க. அதே நேரத்தில் துஷ்யந்த் தனியாக பேனர், ஒரு அருமையான பேனர் ஆரம்பிச்சிருக்காரு. திஸ் வில் பிகம் அ பிக் ஹிட், நோ டவுட். மீன் குழம்பு அப்படின்னு டைட்டில் இருக்குது. இதில் உங்களுக்கெல்லாம் தெரியுமா, 1 மாதமாக மீனே பிடிக்கக்கூடாது. ஏன்னா மீன் வளர்ச்சி அடையணுன்றதுக்காக மீன் பிடிக்கக்கூடாது. துஷ்யந்த் நிறுத்தி வச்சுருக்காரு. 5ஆம் தேதியிலேருந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்க போகுது. அந்த ஃப்ரெஷ் மீன் தான் இந்த படம். ஸோ இந்த ஃப்ரெஷ் மீன் எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம். அண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை யூனிட்டை கூட்டிகிட்டு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு டெக்னீஷியனை கூட்டிகிட்டு நீ கொடுத்த மரியாதைக்கு நானும் ஒரு தொழில்நுட்ப கலைஞன்ற முறையில் நன்றியை சொல்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இங்கே யாருக்கும் சேர் கிடையாது, எல்லோரும் ஒன்று. அதுதான் சிவாஜி சார் குடும்பம். எல்லோரும் ஒன்று தான். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அப்பா உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் என்ன உட்கார வைப்பாங்க, பக்கத்தில் பாரதி உட்கார வைப்பாங்க, இந்த பக்கம் பிரபு உட்கார வைப்பாங்க, அந்த பக்கம் ராமு இப்படி எல்லாம் அந்த ஒரு டேபிள், டைனிங் டேபிள். மெட்ராஸ் சிட்டியில் 40 பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் சிவாஜி சார் வீட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு டைனிங் டேபிள், எல்லாம் ஒன்றா உட்காரணும். அவர் நடுவில் உட்காந்துருப்பார். இப்போ அந்த இடத்த ராம்குமார் எடுத்திருக்காரு. அவரை பார்க்குறேன் நான். அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பசங்க நினைக்கும் பொழுது, அதுவும் இதே இடத்துல கும்கி ஆரம்பிக்கும் போது எந்த உணர்வு எனக்கு இருந்ததோ, எப்படி விக்ரம் பிரபு மிகப்பெரிய நடிகர் வருவார் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததோ, அதே ஆசை இன்றைக்கி எனக்கு துஷ்யந்த் மேலே இருக்குது. அவர் நடிகனாக வந்தார், இவர் தயாரிப்பாளராக வரப்போகிறாரு. அடுத்தது நான் முக்கியமாக பேச வேண்டியவர் காளிதாஸ். இஸ் a நேஷனல் அவார்டு வின்னர், நாட் an ஆர்டினரி ஆக்டர், நேஷனல் அவார்டு வின்னர். இங்கே யாருமே வாங்காத அவார்டு வாங்கியிருக்காரு அவர் சின்ன வயசில். சச் அ குட் ஆக்டர். ஏன்னா அவங்க அப்பா யார், ஜெயராம். காளிதாஸ், மகாகவி காளிதாஸ் அவருடைய பெரிய பக்தர் அவர். அதனால் பிள்ளைக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. அவரை போல உலக புகழ் பெறுவார் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ வேண்டும் எப்படி. இப்போ நான் பேச போகிறது வேறு யார், நான் பிரபு. பிரபு நான். கதையை கேட்க மாட்டார். இப்போ கதை கேளுப்பா. ஏன்ப்பா நான் கதை கேட்கணும்? இல்லைப்பா நீ கேளுப்பா, நீ தானப்பா டைரக்ட் பண்ணுற, விட்டுருப்பா. கதை கேட்காம தைரியமாக என்ன நம்பி நடிக்கிற ஒரு நடிகர், எனக்கு கிடைச்ச நடிகர் பிரபு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு புகழ் அடைகிறதுக்கு காரணம் அவர் என் படங்களில் நடித்ததால். சின்ன தம்பியெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன எக்ஸ்ப்ரெஷன்ப்பா, சின்ன சின்ன விஷயங்களில் நீ அந்த அந்த துளியில் பார்த்தீங்கன்னா சோறு போட தாய் இருக்கா, பட்டினியை பார்த்ததில்லை, தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. நாக்கு அப்படி டக்குன்னு ஒரு நீட்டுவார். சத்யராஜ் உள்ளார். என்னங்க அது ஒரு எக்ஸ்பிரஷன். திடீர்னு கண்ணில் ஒன்று பண்ணுவார், அப்படின்னு ஒன்று பண்ணுவார். அந்த பாடி வச்சுட்டு அப்படி ஒரு மூமெண்ட் இருக்கும். அது ஒரு தனியாக ரொம்ப, அதாவது நான் பிரபுவை வச்சு டைரக்ட் பண்ணுவேன், ரசித்து டைரக்ட் பண்ணுவேன், ரொம்ப ரசித்து டைரக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், க்ளோஸ்அப் வைப்பேன். க்ளோஸ்அப்னா நாட் இந்த ரேஞ்சில், வெறும் பல்லும் லிப்பும் மட்டும் வச்சுருக்கேன். சின்ன சின்ன தூரல் என்ன, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் லிப்பு மட்டும் இருக்கும்.
அந்த லிப் அழகாக இருந்தால் தான் வைக்க முடியும். அந்த லிப் அழகாக இருக்கிற ஒரு நடிகன். இப்படி நான் பல வகையில் நான் பிரபு ரசித்து படம் எடுத்திருக்கேன், கண் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு ஆக்டர். ஸோ அந்த ஆக்டர் எனக்கு இன்னொன்று ரொம்ப அழகான விஷயம் பிரபு கிட்ட என்னன்னா, சிரிச்சாலும் அழகாக இருப்பார், அழுதாலும் அழகாக இருப்பார். சிரிச்சாலும் அழுதாலும் அழகாக இருக்கிற நடிகன் தான் பிரபு. அதாவது நான் என்னுடைய படங்களை பற்றி சொல்கிறேன். அதே போல் ஒரு நடிகன் எனக்கு நம்ம நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். நானும் பாரதி முதல்ல போய் அங்கிளை பார்த்தோம், பிரபுவை நடிக்க வைக்கணும்னு. அப்போ அங்கிள் கேட்டார், எதுக்கு? இல்லை எங்கள் கதையில் அவர். அப்படியா, நிஜமாவா? ஆமாம். சிவாஜி புள்ளன்றதால நடிக்க வைக்கிறீங்களா? இல்லை இல்லைங்க அங்கிள், எங்கள் கதையில் அப்படி ஒரு கேரக்டர். அப்போ பிரபு நல்ல ஃபேட்டாக இருப்பார். அப்புறம் அந்த லைனை சொன்னோம். அவர் காதலர்கள்ன்ற படத்தில் 2 நாள் ஆக்ட் பண்ணார். நண்டு ப்ரொடியூசர், தர்ஷாமிர்தா அதுக்கு படம் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் அந்த படம் வரலை. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிரபு நான் ஃபஸ்ட்டு பார்த்தது, அவரை நடிக்க வைக்க ட்ரை பண்ணது நானும் பாரதி சேர்ந்து. அது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அந்த பிரபு நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவர் 200வது படம் அப்படின்னும் போது நம்பவே முடியல. அதே மாதிரி மீன் குழம்பை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு தடவை தான் நான் ஞாபகம் வரும். இளையராஜா சார்கிட்ட நான் கூப்பிட்டு போனேன் விஷயத்தை இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக. ராஜா சார் சிவாஜி சாரை காட்டுறாரு, மீன் குழம்பு காட்டுறாரு. மீனை எப்படி சாப்பிடணும் நமக்கெல்லாம் காமிச்சது நடிகர் திலகம் தான். இன்னமும் முதல் மரியாதை யாரும் மறக்க முடியாது. அந்த மீன் சாப்பிட்டதை யாரும் மறக்க முடியாது. அதை ஒரு ரசித்து வெறும் முள்ளை மட்டும் வெளியே எடுத்துட்டு அந்த மீனை மட்டும் உள்ளே சாப்பிட்டுப்பார். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நாங்கள் மீன் சாப்பிட்டோம். அதே மாதிரி எனக்கு மீன் குழம்பு ஷூட்டிங்க்கு வேணும்னா பிரபுக்கு ஃபோன் பண்ண உடனே புரித்தம்மா கிட்ட சொல்லி அனுப்புவார். வேறு ஷூட்டிங்கில் இருந்தால் கூட அந்த மாதிரி அவங்க வீட்லேயும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதை போல் ஒரு படம், இந்த படமும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் இங்கே வந்தவங்க எல்லாரும் அத்தனை பேர் மனப்பூர்வமாக வாழ்த்துற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ இத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த படத்துக்கு உண்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நிச்சயமாக நாம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதல்ல துஷ்யந்த் பற்றி சொன்னார். எங்கள் படத்தில் காளிதாஸ் நடிக்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். சிவாஜி சார் குடும்பத்தில் அடுத்த ஜென்ரேஷன் ராம்குமார் சார், பிரபு சார், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் துஷ்யந்த், இவங்க கூட எல்லாம் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது 10 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு மேலே சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என் குடும்பத்துக்கு கிடைச்சதில் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் மூவி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். 2ஆம் தலைமுறை நடிகர்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. 2ஆம் தலைமுறை தயாரிப்பாளர் ஒருத்தரோட இதில் இருக்கீங்க. ஸோ 2ஆம் தலைமுறை டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கோம். எல்லோரும் இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து இணையிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். சிவாஜி அவர்களோட குடும்பத்திலேருந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தில் வந்து பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் முதல்ல துஷ்யந்த்க்கு, அமுதீஸ்வர் 2 பேருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல்ல அங்கே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் கூப்பிட்டு அங்கே கதை சொல்லிட்டு இருந்தார் அமுதீஸ்வர். ரொம்ப அழகான ஒரு கதை, ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு நினச்சிக்கிட்டு போகும்போது அது வந்து ஒரு ஃபேண்டஸியாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி ஃபேமிலி ட்ராமா அப்படின்றது ரொம்ப இன்வால்வ்டாக கதை கேட்டேன். முடிச்சுட்டு அன்றைக்கி அவர் ஒரு பாட்டு சொன்னார், எப்போ முடியுமோ நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னாரு. எனக்கு அந்த கதை கேட்ட உடனே போய் எழுதணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போன உடனே எழுதிட்டு உடனே அவருக்கு இமெயில் பண்ணேன். அவருக்கும் இமான் சாருக்கும். ரொம்ப அழகான சாங்ஸ் இமான் சார் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சாங் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. என்னென்னா அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் போயிட்டு கதை சொல்லி முடித்த உடனே துஷ்யந்த் சொன்னார், இங்கே தான் வந்து எம்எஸ்வி கண்ணதாசன் தான் இங்கே தான் உட்காந்துட்டு பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க, இங்கே தான் உட்காந்துட்டு வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி காட்டினாங்க. எனக்கு இமான் சாருக்குன்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாடல்கள், அந்த அதே நிலான்ற பாடலாகட்டும், எல்லாம் நாடகம் என்றாயுன்ற பாடலாகட்டும், அந்த பாடல் நான் எழுதும்போது எனக்குள்ள அவங்க கண்ணதாசன், எம்எஸ்வி அவங்க மேலே இருந்த காதல் தான் அந்த பாடல்களை என்னை எழுத வச்சுது. காலமாக அவங்களோட சிவாஜி அவர்களோட படங்களை பார்த்து சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து தினம் இரவு
தூங்குறதுக்கு முன்னாடி சிவாஜி அவர்களோட படம் ஓடும் வீட்டில், நடிகர் திலகமோட படம். ஸோ அந்த படங்கள் பார்த்து அந்த பாடல்கள் கேட்டு அப்படியே அதெல்லாம் உள்ளே ஊறிட்டு இருந்துச்சு. எழுத வருவேன் அப்படின்ட்டு அப்போல்லாம் எப்போவுமே நினைச்சது இல்லை சமீபத்தில் வரைக்கும். ஆனால் இப்போ எழுத வரும்போது இந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த ரொம்ப அழகான சாங்ஸ், அந்த பாடல்கள் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி விஷயம். தேங்க்ஸ். இந்த விழாவுக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியுது நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சு போல இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. நான் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஈட்டாக தான் நினச்சிக்கிறது. இங்கே பார்த்தா பக்கம் ஜெயராம் வந்து ஃபஸ்ட்டு என் படத்தில் தான் தமிழில் அறிமுகமானார், கோகுலம்ன்ற ஒரு படத்தில். அப்போ தான் அவருக்கு திருமணமும் ஆச்சு. அவர் ஹனிமூன் முடிச்சுட்டு நேராக என் படம் ஷூட்டிங் தான் வந்தார். இப்போ அவருக்கு ஒரு பையன் பிறந்து அந்த பையன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். அப்புறம் பிரபு சார், இன்னும் எனக்கு சங்கிலி முதல் நாள் பார்த்த அந்த ஞாபகம் அப்படியே இருக்குது. அவர் இன்னும் இந்த இதில் உள்ள அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு இல்லை நிறைய பெண்களுக்கு பிடிச்ச விஷயம், அந்த கன்னத்தில் குழிவுறது பாருங்கள், வேறு எந்த ஹீரோவுக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதனாலே அவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாசு சார் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் இப்போ கூட 4 நாளைக்கு முன்னாடி ஏடிவியில் நான் சின்ன தம்பி பார்த்தேன். நான் பல முறைகள் வந்து சின்ன தம்பி பார்த்துருக்கேன், வாசு சார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். அந்த படம் முதல் நாள் வந்து நானும் அப்போ நான் 2-3 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நாங்கள் கமலா தேட்டரில் பார்க்குறோம். கமலா தேட்டரில் பார்த்துட்டு நைட்டில் அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அது வாசு சார்ட்ட அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவு பிரபு சார் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ லைஃப் கொடுத்துருந்தாரு. நல்ல ஒரு சிவாஜி சாரை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம சினிமாவில் நடிக்க வர்றவங்க எல்லாருக்குமே வருவா ரோல் மாடல்னு சொல்லி. நான் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபேமிலி வந்து சிவாஜி சார் ஃபேமிலி. ஏன்னா அவங்க பங்கு வெற்றிக்கு பிறகு இன்னும் வரைக்கும் அந்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் ஒற்றுமையாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதை பார்த்தாவது நம்ம வந்து வீட்டுக்குள்ள அண்ணன் நம்ம உள்ள சண்டையெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ஒரு நல்ல, அது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையிலையும் நல்ல வாழ்ந்து காட்டிய ஒரு நல்ல நடிகர் சிவாஜி சார். அவருடைய வாரிசு பிரபு சார், பிரபு சாருடைய வாரிசு விக்ரம் பிரபு. அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் சார் ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவருடைய பையன் அதே மாதிரி துஷ்யந்தும் அதே மாதிரி. அவர் என் வீட்டுக்கு எனக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு. துஷ்யந்த் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, துஷ்யந்த் எனக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இதுவரையும் கூட அவர் நான் வந்து இல்லை, நான் நேரில் வந்து உங்களை பார்த்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சீனியருக்கு வந்து என்னை வந்து அழைச்சார். அதுக்கு இந்த மேடையின் மூலமாக அந்த நாகரிகம், அது நடிகர் திலகம் சிவாஜி சார் தான் எனக்கு மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு திரைத்துறையில். அந்த நாகரிகம் துஷ்யந்துகிட்ட இருக்குது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளராக நிச்சயமாக பிரபு சாரும் தயாரிப்பாளராக வெற்றி விழா போன்ற படங்கள்லாம் தயாரித்து பெரிய ஹிட் கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்களும் வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலி பூராவே சிவாஜி சாருடைய ரசிகர்கள். இப்போ மாதிரி அப்போ சண்டை போட்டுக்க மாட்டாங்க இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள், பட் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். சின்ன வயசுலலாம் படங்கள்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சாந்தி தேட்டர் தான். அப்படிலாம் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கபாலி காமதேனு, இதில் கூட வந்து திருவிளையாடல், தில்லானம்மாக நம்பல், இந்த மாதிரி படம் தான் கூப்பிட்டு போவார். ஸோ அப்படியே சிவாஜி சார் படங்கள் பார்த்து பார்த்து அவருடைய ரசிகராகிட்டு அவரை மாதிரி நடிக்கிறது, அவர் மாதிரி நடக்கிறது, இப்படி வந்து எனக்குள்ள மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்கிட்டயே அதுதான் இருக்குது இன்னமும். அது ரஜினி சாரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த வாக்கு, அந்த அந்த திரும்புறது, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலேருந்து ஒன்று. ஸோ கமல் சார்கிட்ட அது நிறைய இருக்குது. ஸோ அப்படி அவருடைய வாரிசுகள் வந்து சிவாஜி சாரை சொல்லிட்டு இந்த நடிகர்கள் மட்டும் பத்தாது, அந்த குடும்பத்திலேருந்து வாரிசுகள் வந்தால் தான் சிவாஜி சாருக்கு என்றைக்குமே பெருமை சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து எம்கேடி அவங்கெல்லாம் பற்றி சொல்லும்போது என்றைக்காவது ஒரு நாள் தான் பேசுகிறாங்க. பட் சிவாஜி சார் இன்றைக்கி டெய்லி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ராம்குமார் சார், பிரபு சார், அவங்களுடைய வாரிசுகள் துஷ்யந்த், விக்ரம் பிரபு இந்த மாதிரி இன்னும் இவங்களுடைய வாரிசுகளும் தொடரணும். ஸோ அப்போ தான் அந்த சிவாஜி சாருக்கு பெருமை. ஸோ பிரபு சார்லாம் வந்து விக்ரமன் சார் சொன்ன மாதிரி அந்த குயிலும் கன்னத்தினால மற்ற ஒரு கோபம் இல்லை, அவரோட பழகிறவங்களுக்கு தான் தெரியும். நானும் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார். மறுபடியும் படம் பண்ணேன் சார். அது எதுக்கு கேட்குறேன்னா, உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஷூட்டுக்கெல்லாம் அவர் வீட்டு சாப்பாடு அவருக்கு மட்டும் வராது, அது யூனிட்டுக்கே வரும். அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு அவங்க எல்லாருக்கும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு குடும்பம். அதே மாதிரி சிவாஜி சார் வீட்டுக்கு போனாலும் அந்த ஊருக்கெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பூரா சாப்பாடு போட்டவங்க, இண்டஸ்ட்ரியில் என்றைக்குமே நல்லா இருப்பாங்க.
அப்புறம் ஜெயராம் என்னோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருடைய மகன் சாக்லேட் பேபின்னு சொல்லுவாங்க, ஒரு சாக்லேட் ஆடில் நடித்த பேபி, அவரும் நல்லபடியாக மிகப்பெரிய நடிகராகணும். ஜெயராமனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அது என்ன எவ்வளோ கேஷுவலாகவும் இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும், அந்த கேஷுவல்னஸ் தான் வேணும். ஸோ அந்த காளிதாஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இந்த விழாவினுடைய நாயகன் இமான் அவர்கள் தான் ஏற்பதாக பண்ணிகிட்ருக்க படத்தும் பண்ணிகிட்ருக்காரு. வெரி குட் மியூசிக் டைரக்டர். நான் அவருடைய தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன். அவருடைய பழகும்போது தான் தெரியுது அவர் வந்து இன்னொரு ரிப்ளிகா ஆஃப் பிரபு. அது நான் உருவத்தை வச்சு சொல்லவே இல்லை, பழகிறதுல அந்த குழந்தைத்தனம் அதெல்லாம் வந்து ரொம்ப அவர்கிட்ட நான் பார்த்தேன். ஸோ இன்னும் இப்போ பிஸியாக இருக்கார், இன்னும் மேலே நிறைய அவருக்கு படங்கள் வரணும். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிரபு சாருக்கு இன்றைக்கி எதுவும் ஒரு விழான்னு சொன்னாங்க, அவர் இன்னும் பல படங்கள் நடிக்கணும், நானும் கூட ஒர்க் பண்ணோம். நன்றி, வணக்கம். இங்கே எல்லோரும் பேசும்போது வந்து சண்முகம் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார், உதயகுமார் முதற்கொண்டு எல்லாருமே. ஆனால் எனக்கு வேறு மாதிரி ஒரு அனுபவம் என்னென்னா, சிவாஜி சாரை வச்சு படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே எங்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படியாவது சிவாஜி சார் மட்டும் பார்த்துடுங்க, சண்முகம் சாரை பார்த்துடாதீங்க, ஏன்னா அவர் ஒரு டைப்பான ஆள், கொஞ்சம் முரட்டுத்தனமானவர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஐயோ என்னடா அது கதையெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்குமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேரடியாக சிவாஜி சார்கிட்டையே கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் தான் பின்னால் தெரிஞ்சது, எல்லோரும் பேசும்போது அவர் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டைப் அப்படின்னு சொல்லி. ஸோ சிவாஜி சார், எம்ஜிஆர் அவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஆரம்ப காலம், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அவர் படத்தையும் எடுத்து அப்புறம் சிவாஜி சாரை டைரக்ட் பண்ணி அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமை. சிவாஜி சார் படம் ஒரு படம் டைரக்ட் பண்ணால் கூட எனக்கு 10 படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இவர் குழந்தைன்னு சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார் தான் நான் குழந்தைன்னு சொல்லுவேன். ஏன்னா நடிப்பை தவிர்த்து அவருக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக இருப்பார். 10 நாள் கால் ஷீட்டு கேட்டு நான் 8 நாளில் முடிச்சிட்டேன். ஆனால் நாளைக்கு நீங்கள் போகலான்னு, என்ன விளையாடுறியா, நீங்கள் 10 நாள் கால் ஷீட் வாங்கிக்க, 8 நாள் தான் வேலை பார்த்துருக்கோம், நாளைக்கு போகலாங்கிற அப்படின்னாரு. இல்லை நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஹீரோங்கிறதுனால என் சீனெல்லாம் குறைச்சிட்ட அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. நான் இல்லைண்ணா உங்கள் சீனெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒவ்வொரு டேக்கு அதனால் டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னு. இல்லை நீ ஏதோ சதி பண்ணிட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்திபாக அந்த சீன் பேப்பர் கொண்டு வந்து காமி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆன்லைன் ஆர்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு, எதுவுமே உங்கள் சீன் வந்து அடித்தது பூராமே எடுத்தது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் போய் 2 நாளைக்கு என்னையா பண்ணுவேன், நான் வீட்டில் சும்மாவே இருந்தது இல்லையா, முதலே சொல்லியிருந்தேன் டப்பிங் கொடுத்துருப்பேன், இல்லை வேறு ஏதாவது கால் ஷீட் கொடுத்துருப்பேன், என்னை சும்மா போய் உட்கார சொல்றியே, எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா நான் வீட்டில் சும்மா உட்காந்து அப்படின்னாரு. அதனால் அவர் வந்து நடிப்பை தவிர அவர் உண்மையிலே வேறு எல்லாத்துலேயும் குழந்த மாதிரி தான் யதார்த்தமாக பேசக்கூடியவர். பிரபு அவர்களிடம் அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய நடிப்பு எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேற்பட்டது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் யாருமே தப்பு சொல்லாத ஒரு மனிதராக வாழ்ந்துருக்கிறது பிரபு அவர்கள். ஜெயராம் சன் காளிதாஸ் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் அப்பாவுடைய சின்சியாரிட்டி அதை ஃபாலோ பண்ணாலே போதும். எத்தனை படம் நடித்தாலும் இன்னும் ஜெயராம் முதல் படம் மாதிரியே தான் வந்தாங்க, உட்காந்துக்கிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு நம்ம என்ன டைலாக் பண்ணி இது நம்ம என்ன பண்ணலாம் என்னென்னு. அப்புறம் கண்டினியூட்டி முதல் கொண்டு நம்மெல்லாம் பார்க்கவே வேண்டியது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டியதே இல்லை. ஏன்னா அவரே அவருடைய கண்டினியூட்டியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மானிட்டர் இப்பெல்லாம் வந்துருச்சு, போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய சின்சியாரிட்டி இருந்தால் போதும். துஷ்யந்தன் அவர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல் படத்தில் இவ்வளவு பெருமைகள் இருக்குது அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். இமான் மியூசிக் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் அந்த இதளவுக்கு கெப்பாசிட்டி இன்னும் உங்களுக்கு பேர் வரலையேன்னு அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ நமக்கு குங்கி படத்திலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, இமான் அவர்கள் வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார்.
அந்த அளவுக்கு டேலண்ட்டு மியூசிக் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தது. அந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன் இந்த படம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. யாருக்குமே இது டெக்னீஷியன்ஸ், அதாவது கேமராவாகட்டும், மியூசிக் ஆகட்டும், மற்றது ஃபோட்டோகிராஃபி, அது இது எதுவுமே வந்து குறைச்சலாக இல்லை. படம் அவ்வளோ நல்லா இருக்குது. எதிர்பார்ப்பையும் உண்டாகிடுச்சு. எல்லோரும் மீன் குழம்புன்னு வாசலேருந்து பேசும்போது ஐயோ நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு அதை சொல்லிடுவாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க அதெல்லாம் எதோ சொல்லிட்டு வந்தாங்க. நான் நினச்சது சொல்ல என்னென்னா, மீன் குழம்புக்கு உண்டான ஒரு பெரிய அதுக்குண்டான மகத்துவமே என்னென்னா, அது வச்சு உடனே ருசிக்கிறத விட நாளாக பழசாகத்தான் ரொம்ப ரசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, துஷ்யந்தும் சரி, இந்த படத்துக்கு மேலே இன்னும் நாளாக தான் நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும். இதில் நடித்தவங்கெல்லாம் மேலும் மேலும் மனம் வீசுகிற அளவுக்கு எல்லாருமே பேர் வாங்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வேளை சாப்பிட்டாவே சாப்பிட முடியாமல் தவிச்சிருந்த இந்த பாண்டியராஜனை வேலைக்கு சேர்த்து 3 வேளையும் சாப்பாடு போட்ட என்னுடைய குருநாதருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த உயரம் குறைவான ஒரு பையன் மாதிரி இருக்கிற பாண்டியராஜனை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு கால்ஷீட் கொடுத்த பிரபு சாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்தா ஒரு டைரக்டராகவே தெரியாது. அங்கே பூஜையிலேயே பார்த்தீங்கன்னா சார் நிற்கிறாரு, இளையராஜா சார் நிற்கிறாரு. அங்கே ஐயர் வந்து எல்லாருக்கும் அந்த பூவெல்லாம் கொடுக்குறாரு. நான் நீட்டினா அவர் தள்ளி போயிட்டார். மறுபடியும் நான் ஏதாவது கொடுக்க வந்தால் நான் கை நீட்டுறேன், தேவையில்லாமல் ஒருத்தர் நிற்கிறேன்னு தள்ளிட்டாங்க. அப்போ ராஜா சார் தான் சொன்னார், இவர் தான் டைரக்டர். அப்புறம் அவர் என்கிட்டயே முதல்ல சொன்னார். ஏன்னா நம்ம உருவம் அப்படியே உயரம் அப்படியே. ஆனால் என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திய பிரபு சாருக்கு இதை விட சோகம் வரும்போது தான் எனக்கு ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன். என்னென்னா, நடிகர் திலகத்துக்கு மகனாக நான் நடிச்சிருக்கேன். இதை விட என்ன வேணாம், நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிகிட்டே இருக்கிறது இல்லை. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஜெயராம் சார், உங்கள் மகன் காளிதாஸ், அவருக்கு நடிப்பு வருமானா நீங்கள் எப்பேற்பட்ட நடிகர் என்று எனக்கு தெரியுதுன்னா, அவர் படம்லாம் மலையாளத்தில் மழை காவடி, மேலப்பரம்பிலான் இதெல்லாம் நான் நடித்தேன். அந்தளவுக்கு இங்கே போகல. நான் பார்க்குறவங்ககிட்டலாம் புலம்புவேன், இதே இது ஜெயராம் சார் நடிச்சிருந்தாருங்க, அங்கே நல்லா போச்சு, இங்கே போகல, இங்கேயே நான் நடித்தேன் போகலன்னா நீங்களே பதில் சொல்லிட்டீங்களான்னு ஒருத்தன். என்னென்ன அது அவர் நடிச்சாருங்க, இங்கே நீங்கள் நடிச்சிங்க அதான் ஓடலன்ட்டேன். அப்புறம் தான் ஜெயராம் சார் ஒத்து காமிச்சு ஒரு விஷயத்துலையும் எவ்வளோ அழகாக நடிக்கிறாருன்னு. இந்த டைட்டிலுக்கும் நமக்கும் என்ன இருக்குது சம்மந்தம்? மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, சூப்பராக வைப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் நான் கனடாவுக்கு போயிருந்தேன். கனடாவில் ஒருத்தர் சொன்னார், மேகரை போய் பார்க்குறீங்களான்னு. பார்க்கணும், ஹெலிகாப்டரில் போகிறீங்களான்னு. ஏன்னா இது ஹெலிகாப்டர்ன்றதுனா மறுநாள் நேராக கூட்டு போய் ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது. ஐயோ இது ஆர்வத்தில் சொல்லி அப்புறம் பில்லு போட்டு கொடுத்தாங்கன்னா ஏதாவது அவர் ஃபோன் போட்டேன், சார் ஹெலிகாப்டர் வந்துருச்சு, இதுக்கு எவ்வளோ பில்லுன்னு. உங்கள் வீட்டில் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்களாமே, சென்னைக்கு வந்தால் எனக்கு மீன் குழம்பு சோறு போடுறது, அதான் பில்லுன்னு. அப்போ தான் நினச்சேன், ஒரு மீன் குழம்பு ஹெலிகாப்டரில் நம்மளை ஏற்றுது, எவ்வளோ கூட்டு போகுது. அதுமாதிரி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன். அதுக்கு வந்து அமெரிக்காவில் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டர்னு எனக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுத்தாங்க. எதுக்குன்னா மண்பானைன்னு டாக்குமெண்ட்ரி. ஆக சொல்கிற மீன் குழம்பு மண்பானையை லேசுப்பட்டதில்லை, உங்களை ஓரளவு கூட்டு போவோம். அதனால் இந்த சிவாஜி சார் குடும்பத்துக்கு உலகம் முழுக்க ரசிச்சிட்டே இருக்காங்க. அதுவே பெரிய ஆசீர்வாதம். உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க, அதுவே துஷ்வந்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி. நன்றி, வணக்கம். அமுதேஸ்வர் சார் வந்து இந்த படத்துடைய டைரக்டர், மிக திறமையான ஒரு இயக்குனர். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் நடித்த காளிதாஸ், இப்போ இருக்கக்கூடிய காலேஜ் பொண்ணுங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போது காளிதாஸ் மேலே பெரிய கிரேஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வருவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் படத்துலேயே ஹீரோயினி முதல் படத்துலேயே வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். துஷ்யந்த் சார் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒரு பெரிய டைரக்டரை வச்சு கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். அவர் நினச்சிருந்தா பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கலாம். ஒரு கதையை நம்பி ஒரு அழகாக ஒரு ப்ராஜெக்டை ஒரு 50 டேஸ்க்குள்ளே பண்ணி வெற்றிகரமாக முடித்து முதல்ல சத்யந்தத்தில் 8:30 எல்லாரையும் கூட்டிகிட்டு வரதே பெரிய விஷயம். அதையும் வெற்றிகரமாக கூட்டிகிட்டு வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். பிரபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் ஆல்ரெடி சாருக்கு துஷ்யந்துக்கு ஒரு பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஏன்னா ரொம்ப அழகான ஹீரோஸ் 2 பேர். பிரபு சார் எப்போ பார்த்தாலும் கிள்ளணும் போல் இருக்கும். அதே மாதிரி காளிதாஸ்க்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. இவ்வளோ அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கிற ஒரு ஹீரோ
அப்புறம் 2 ஹீரோஸுமே அண்ட் ரொம்ப அழகாக ஹீரோயின் கூட இன்றைக்கி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுற மாதிரி பாட்டுலேயே அந்த அளவுக்கு தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இதே ஒரு பாதி கடலை தாண்டின மாதிரி தான். அண்டு மியூசிக், ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் கிரேட் சக்ஸஸ் இன் திஸ் ஃபில்ம். காளிதாஸோட அப்பா கூட அம்மா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரபு சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரபு சார் உண்மையிலே he is such an adorable human being and such a great actor to work with, and the songs are all really peppy and nice, lovely songs, and the title itself is very interesting, and I hope the movie, I wish all of them all huge success. Thank you. God has been so kind, so kind. இப்போ ரொம்ப சந்தோஷம். அண்ட் அமுதேஸ்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கூலஸ்ட் டைரக்டர் டு ஒர்க் வித். அவர் சார் இன்னைக்கு வந்து எர்த் குவேக் நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னால் கூட அதனால என்ன அப்படின்னு ரொம்ப கூலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ரொம்ப கூலஸ்ட் டைரக்டர். அட் த சேம் டைம் அவருக்கு தேவையான விஷயங்கள், அது மியூசிக் ஸ்டைலியாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு வெறித்தனம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், லக்ஷ்மணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கொரியோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் காளிதாஸ், யூ ஆர் ராக்கிங் பிரதர். நான் வந்து 2-3 ரீல்ஸ் பார்த்தேன். இட் வாஸ் ஃபேபுலஸ் and really looking forward to do the background scoring. And Ashna, and wishes to you too, and to the whole team of Min Kurambu Manpanayam. இதை சாப்பிட்றதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். ரீரிகார்டிங் அனுப்புங்க சீக்கிரம். தேங்க்யூ. Kalidas, very happy that we can introduce you. Jairam uncle, thank you. Thanks for allowing us. அப்போ 200 படம் செஞ்சுட்டாங்க, நான் இன்னும் அவங்களோட நடிக்கல. அதுதான் எனக்கு ஒரு பெரிய குறைய தெரியுது இன்றைக்கி. பட் விக்ரமுங்கிற பேர் இல்லாமல் விக்ரம் பிரபுங்கிற பேரும் என் கூட எப்போவுமே இருக்கிறதால காலேஜில் கூட மிஸ்டர் பிரபுன்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன இங்கேயும் விக்ரம் பிரபுன்னு கூப்பிடும்போது அதுக்குன்னு ஒரு பெருமை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு 200 படம், 200 நாட் அவுட். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் எப்படியோ அப்பாவும் அப்பா பையனோ இல்லை அண்ணன் தம்பியோ எதிராக ஓகே கூடி சீக்கிரம் நடிக்கணும்னு ஆசை. இன்னைக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. பட் இன்னைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி டே. இன்னைக்கு எல்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் இது சினிமா சம்மந்தப்பட்ட ஃபேமிலிஸும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஆல். தேங்க்யூ. சும்மா ஒரு கெத்துக்கு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் கட் அடிச்சு சத்தியம் தேட்டர் வருவோம் படம் பார்க்க. அன்றைக்கி சும்மா ஒரு கெத்துக்காக சொல்லுவோம், டே என்னைக்காவது நான் ஒரு படம் நடிப்பேன், அதோட ஆடியோ லான்ச் வந்துட்டு நான் சத்தியம் தேட்டரில் வைப்பேன், இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லோரும் வருவாங்க, நீ கண்டிப்பாக நான் சும்மா சொல்லுவேன், அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி துஷ்யந்த் சார் சொன்னார், நான் ஏதோ வந்தது அவருக்கு பெருமையாக இருக்குது. அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் கூட பழக முடிஞ்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அண்ட் நடிகர் திலகம் சிவாஜி சாரோட ஃபேமிலி, 3rd ஜென்ரேஷன், ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோவை அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரபு அங்கிள் பற்றி சொல்லணுன்னா, படம் ஆரம்பிக்கும்போது இந்த சாங் எடுத்தது, கிளைமேக்ஸில் ஒரு 6 கிலோ போட்டேன். டெய்லி வீட்டிலேருந்து தம்பி கேரவனுக்கு வாங்க, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். அண்ட் அவரை பற்றி பேசுகிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ நீட் யோர் சப்போர்ட் அண்ட் ப்ரேயர்ஸ்.